தம்பி, 23/6/25 அன்று நடந்த கூட்டத்தில் இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணியிருந்தாய். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். தம்பி, இந்த வசனம் எடுத்து பிரசங்கம் பண்ணி மனம் திரும்ப சொல்லி இருந்தாய். இப்படி பிரசங்கம் பண்ணுவதை விட முதலில் இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அது என்னவென்றால், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் இல்லை என அறிந்து ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆதாயப்பட்டு விட்டேன் என்று வேஷமிட்டு இருக்கிறார்களே, அவர்கள் இப்போது தங்கள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறார்களா? அடுத்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறார்களா என்று கேள். தங்கள் பேச்சினாலும் செய்கையினாலும் எத்தனை ஆத்துமாக்களை இடற பண்ணி ஜெப வீட்டிற்கு வரவிடாமல் செய்து எதிரிகளாக மாற்றி வைத்து சபை வளர விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள். அதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினால் அது எடுபடாது. காரணம், அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின நிருபம் 3வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார்: பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று எழுதுகிறார். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடி நிற்காமல் இருந்து கொண்டு மற்றவர்களை ரட்சிக்கப்படு, ஆத்துமாவை ஆதாயப்படுத்து என்று சொன்னால் ரட்சிப்பு பட்டு போகும், ஆத்துமா நஷ்டப்பட்டு போகும். மொத்தத்தில் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினேன் என்று சொன்னவர்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார்கள், நஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எனவே தம்பி, நீ முதலில் கேட்ட கேள்வியை மாற்றி நான் சொன்னபடி மாற்றி கேள். அப்பொழுதுதான் சபை வளரும். இல்லை என்றால் சபையில் ஒரு நாளும் வளர்ச்சி ஏற்படாது. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.